நாங்கள் குயின்ஸ்டவுன்லேருந்து வலிக்கிட்டு குயின்ஸ்டவுனில் ஒஃபிஷியலாக எங்கள் டூரை முடிச்சுட்டு இப்போ வலிக்கிட்டு நாங்கள் வெனக்காக்கு போய் கொண்டிருக்கோம். வெனக்காக்கு போயிட்டு அங்கே ஃபாக்ஸ் கிளேசியஸுக்கு போகிறதா பிளான். ஃபாக்ஸ் கிளேசியஸில் தான் இன்றைக்கு இரவு தங்க போகிறோம். ஃபாக்ஸ் கிளேசியரை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பார்த்து நாங்கள் சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் நிற்கிறது குயின்ஸ்டவுனை பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட் வந்து இங்கே ஃபேமஸ். ஏனென்றால் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் குயின்ஸ்டவுனையும் பார்க்கலாம், குயின்ஸ்டவுன் ஏர்போர்ட்டையும் பார்க்கலாம், ஃப்ளைட் லேண்ட் பண்ணுறதையும் பார்க்கலாம். பாருங்க, தூரத்தில் குயின்ஸ்டவுன் ஏர்போர்ட் இருக்குது. அதுக்கு அங்கால தான் முதல் நாங்கள் ட்ரெக்கிங் செய்து ஏறின குயின்ஸ்டவுன் கில் இருக்குது. ஸோ இந்த மலைத்தொடர்களை தான் பேசிக்காக நீங்கள் பார்க்கலாம். ஃப்ளைட் எப்படி இறங்குதுன்னு சொன்னால் இந்த மலைத்தொடர்களுக்குள்ளால் இந்த இதுக்குள்ளால் வந்து தான் அந்த ஏர்போர்ட்டுக்கு இறங்கும். ஸோ அதுவும் ஒரு நல்ல லேண்டிங்காக இருக்குது. நீங்கள் குயின்ஸ்டவுன் ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ண போகிறீங்களா இந்த வியூவை பார்த்து கொண்டு தான் நீங்கள் லேண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஹெலிகாப்டர் வியூ உங்களுக்கு ஃப்ளைட்டில் இருந்தே கிடைக்கும். நீங்கள் குயின்ஸ்டவுனுக்கு வர்றீங்களா உங்களோட விண்டோ சீடை எடுத்துகிட்டு வந்தீங்களோன்னா இந்த வியூக்களை ஈஸியாகவும் நைஸாகவும் பார்க்கலாம். நாங்கள் இந்த நின்ற இடத்துல பலதரப்பட்ட மக்கள் நின்று இதில் எப்படி ஃப்ளைட் லேண்ட் பண்ண போகுதுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கேன். நானும் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன்னா ஃப்ளைட் ரேடர் வெப்சைட் அந்த ஆப்பில் போய் இங்கே இப்போ ஏதாவது ஃப்ளைட் வருதான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஃப்ளைட் வந்துச்சதோண்டா அதை ஸ்பாட் பண்ணுவோம்னு தான் நான் இதில் பேசிக்காக நின்று கொண்டிருக்கேன். அதில் ஏன் நியூசிலாண்ட் ஃப்ளைட் ஒன்று வர்றதை வந்து சொன்னவன். ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ அந்த ஃப்ளைட் வந்த உடனே நான் அந்த ஃப்ளைட் எப்படி லேண்ட் பண்ண போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அதை விட இந்த ரோட்டுகளை பாருங்கள். இந்த ரோட் கீழே பார்க்குற ரோட் தான் எங்கேருந்து வருதுண்டா கிறிஸ்ட் இருந்து குயின்ஸ்டவுனுக்கு வர்ற ரோட். ஸோ பேசிக்காக நாங்கள் இதால் தான் முதல் ட்ரைவ் பண்ணி போய் குயின்ஸ்டவுன் அடியில் திரும்பி மெல்ஃபோர்ட் சவுண்டுக்கு போனாங்க. இப்போ மேலே நின்று பார்க்குறோம் அந்த ரோட்டை. இதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து இந்த ஏர்போர்ட்டில் இறங்குற வியூ வந்து பேசிக்காக நல்லா அமேசிங்காக இருக்கும். ஸோ ஃப்ளைட் வந்து குயிக்காக போயிடுறாங்க. பட் இந்த இருக்கிற கேமராவோட ஸ்பாட் பண்ணுறது ஈஸியான வேலை இல்லை. வெனக்காவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வெனக்காவில் வந்த உடனே இங்கே லெவெண்டர் பார்க்கலாம். வெனக்காவில் லெவெண்டர் ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் போய் லெவெண்டர் ஃபார்மையும் பார்த்து அந்த டூர் செய்யலாம். இது ஒரு அருமையான இடம். லெவெண்டரை சுற்றியே நல்ல பீச் வந்து கணக்கு இருக்கு.
இப்போ பீஜை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இது ஹனியை வச்சு சேர்த்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த லெவண்டர்ஸ் ஃபுல்லாகவே கணக்க பீஸ் நிற்கிறது நாங்கள் பார்க்கத்தக்கதாக இருந்தது. இந்த வெனக்காவில் நாங்கள் கன நேரம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ பேசிக்காக 1 to 2 hours தான் எங்களோட பிளானில் இருந்தது, எவ்வளோ நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி. அடுத்தது ஒரு சின்ன பிரேக்கு மாதிரி தான், எங்கள் டிரைவிங்கிட்ட சின்ன பிரேக்கு மாதிரி தான் இந்த இடத்த நாங்கள் யூஸ் பண்ணினாங்க. வெனக்காவுக்கு வந்தீங்களோன்னா வெனக்கா ட்ரீன்னு சொல்லி ஒன்று இருக்குது இந்த தண்ணிக்குள்ளே. அந்த ட்ரீ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. மக்கள் அந்த வெனக்கா ட்ரீயை வச்சு படம் எடுத்து அதை வந்து இன்ஸ்டாகிராமோ அல்லது ஃபேஸ்புக்கில் போடுறவ. ஸோ நீங்களும் வந்தீங்களோன்னா இந்த வெனக்கா ட்ரீயில் வந்து படம் எடுக்கலாம். அடுத்தது இந்த வெனக்கா வந்து வின்டருக்கு ஃபேமஸான ஒரு இடம். வின்டருக்கு இங்கே ஸ்கேட்டிங் செய்யப்படும். இந்த இடங்கள் எல்லாமே பனிப்பாறைகளாக இருக்கும் அந்த வின்டர் நேரம். அப்போ ஸ்கேட்டிங் செய்யலாம். ஸோ வின்டரில் இங்கே வந்து ஸ்கேட்டிங் செய்கிறேன்னு சொன்னால் முதலே நீங்கள் ப்ரீ புக் பண்ணி வச்சுருக்க வேணும். அல்லது இந்த ஏரியா வந்து எக்ஸ்பென்சிவான ஏரியா. வின்டருக்கோ சம்மருக்கோ இந்த வெனக்கா நல்ல எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரே ஒரு ரீசன் தான், வின்டரில் வந்து ஸ்கேட்டிங் செய்யலாம், சம்மரில் நீங்கள் வாட்டர் ஆக்டிவிட்டி செய்யலாம். குயின்ஸ்டவுன் மாதிரி தான் இந்த வெனக்காவும் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவான அக்கமடேஷன். நான் ட்ரை பண்ணி நான் நிற்கிறதுக்கு இது எக்ஸ்பென்சிவ்ன்றதால நான் இங்கே நிற்கிறத வந்து விரும்பலை. அடுத்ததாக ஃபாக்ஸ் கிளேசியஸுக்கு போய் கிளேசியஸ் டூர் செய்ய வேணுமென்றதுக்காண்டி இங்கே நிற்காமல் நேராக கிளேசியஸ், அதாவது கிளேசியஸ் லேண்டுக்கு போகிறது தான் அடுத்த பிளான். ஆர்டிஃபிஷியல் இல்லை கணக்கு இருக்குது, ஆனால் இதெல்லாம் ரியல் இல்லை. ரியல் மரங்கள் பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் இல்லை கணக்கு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இல்லை கணக்கு பார்க்க, ஆனால் ரியல் இல்லையா? இந்த மரத்தை பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இல்லை கணக்கு. லெமண்டர்ஸ் இதில் இருந்து தான் பெர்ஃப்யூம் மணக்கிற சாமானெல்லாம் செய்கிறவ. அவ்வளோ பீ நிற்குது இந்த ஏரியாவில். பார்த்தீங்களோன்னா பெரிய பீ, சின்ன பீன்னு சொல்லி கணக்கு பீஸ் இருக்குது. சம்மரில் வந்தால் இந்த இடத்துல ஹோட்டல் எடுக்கிற பெரிய கஷ்டமான வேலை. நான் சர்ச் பண்ணினேன் 1 day ஸ்டே பண்ணுறதுக்கு. நான் புக் பண்ணுற டைம் ஹோட்டல் ஒன்றுமே கிடைக்கல. இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்தீங்களோட இங்கே என்னென்ன செய்வானுன்னு சொல்லி எல்லாமே படிவாக வச்சுக்கினேன். வெனக்காவில் நீங்கள் வெனக்காவில் என்ன செய்யலாம்னு சொல்லி இந்த இதில் போட்டிருக்கேன்.
ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யலாம்னு சொல்லி. நீங்கள் சவுத்துக்கு விசிட் பண்ணினா, அதாவது வெனக்கா குயின்ஸ்டவுன் அப்படியான இடங்களுக்கு விசிட் பண்ணினீங்களோண்டா ஃபுல்லாக ஆக்டிவிட்டி செய்கிற ஒரு இடமாக தான் இந்த இடங்கள் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்களோண்டா இந்த வெனக்கா அந்த லேக்கை சுற்றியே கிணக்க போட் ஆக்டிவிட்டீஸ் மற்றது வெவ்வேறையான ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. இந்த ஆக்டிவிட்டீஸை செய்கிற நோக்கம் இருந்துச்சதோட இங்கே வரலாம். ப்ளஸ் இந்த ஏரியா வந்து ஒரு நேச்சுரலாக வந்து வடிவாயே இருக்குது. இப்போ ப்ளூ ஸ்காய், அதை சுற்றி மலைகள், அந்த மலையில் கொஞ்சம் கொஞ்சம் பனிகள். இந்த நான் போனது இது ஜனவரி மாதம், அதாவது பீக் சம்மர் டைமில் கூட அப்படியான ஒரு நல்லா இருக்கும். வின்டருக்கு வந்தீங்களோண்டா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வெள்ளைய பனி பொழிந்து வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கை கொடுத்து கொண்டு இருக்கும். ஸோ நீங்கள் வெனக்காக்கு வரேன்னு சொல்லி சொன்னால் எந்த டைம் கூட நீங்கள் வரலாம். ஸோ ஸ்டே பண்ணலாம். வின்டரில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். வின்டரில் பேசிக்காக நாங்கள் சம்மரில் 7 நாள் செய்கிற டூரை வின்டரில் நீங்கள் 14 நாள் செய்ய வேணும். ஏன்னு சொன்னால் வின்டரில் 2 இடம். இது சம்மரில் காலமே 5:30 தொடக்கம் இரவு 9:30 வரை சன்லைட்ஸ் இந்த ஏரியாக்களில் இருக்கிறதால ட்ராவலிங் டைம் கூட இருக்கும். வின்டரில் நீங்கள் பேசிக்காக காலமே 7 மணிக்கு விட்டியும் 7 மணிலேருந்து பின்னேரம் 5 மணி வரை தான் லைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ள தான் நீங்கள் செய்வீங்களா அதை எல்லா ஆக்டிவிட்டியும். ஸோ நீங்கள் வின்டர் வரைக்கும் அந்த பிளானிங் பண்ணி வர வேணும். நாங்கள் இந்த செய்கிற ரோட் ட்ரிப் ஃபுல்லாகவே சம்மரில் தான் செய்கிறது. வின்டரில் செய்கிறதுக்குன்னு சொன்னால் இது இந்த டபுள் த டைம் தேவைப்படும். பெல்லவிஸ்டா மோட்டல் நாங்கள் இருக்கிற சப்போர்ட் இப்போதைக்கு No. தண்ணியோட பியூரை பாருங்க, இவ்வளோ பியூராக இருக்குங்க. யா வெனக்கா லைப்ரரி. வெனக்கா லைப்ரரியில் போயிட்டு போகிறோம். சும்மா ஒரு பிரேக் வெனக்கா லைப்ரரியில். இங்கே நாங்கள் ஃபாக்ஸ் கிளேசர்ஸுக்கு
ட்ரை பண்ணி போகிறோம். அங்கே வந்து கிளேசியர்ஸ் கணக்கு இருக்குது. 7 மணி நேரம் நாளைக்கு கிளேசியர்ஸுக்கு மேலே ஸ்கை டைவிங் செய்யலாம்னு பார்த்தேன். பார்ப்போம். நாளையாம் வெதரும் பெரிய இண்டியாம் வெதர் கணக்கு இருந்தால் டைவ் பண்ணலாம்ன்றத. நாளையாம் வெதர் எப்படி இருக்குன்னு தெரியாது. டக் நிற்குது. கனகாவில் எக்ஸ்பென்சிவ் மோட்டர்ஸ் இதில் இருக்கிறது. ஏன்னா எக்ஸ்பென்சிவ்னா இந்த கனகா லேக்கை பார்த்து விண்டரில் இங்கே வந்தால் ஸ்கேடிங், அதாவது சினோ அல்லது ஐஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்கள் செய்யலாம். இந்த கூட சினோ ஆக்டிவிட்டிஸ் இந்த மேலே ஃபுல்லாக சினோவாக இருக்கிறதா. ப்ளஸ் இந்த லேக் லைன்ஸ் இன்னும் வரமுன்னு சொன்னாங்க. ஸோ லேக் வெனக்கா சென்டருக்கு வந்தீங்கன்னா விண்டர்லேயோ சம்மரில் வந்த ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம். விண்டரில் ஐஸ் சினோ ஆக்டிவிட்டி செய்யலாம். ஸோ சிட்டி சென்டர், லேக் எல்லாமே இருக்குது. Lavender again.